ஆமாம், அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அவங்க தருவாங்க. பொருள் எல்லாமே வந்து மதுரையில் மசாலா பொடி ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் யார் இப்போ கேட்டாலும் நம்ம பல்ஸ் நல்லா இயங்காத மெடிசனுக்கு நல்லா ஆரம்பிக்கிறாங்க. பட் கொஞ்சம் நாளில் வந்து போயிடுது. ஏன் அப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ப்ராப்பராக எல்லாருக்கும் தகவல் சொல்லலை. நானே கூப்பிட்டேன். சரி, புதுசா யாரும் உள்ள போகக்கூடாது. எல்லாருமே இருக்கும். எத்தனை குழந்தைங்க? 3. சின்ன பாப்பா என்ன வயசு? 1.5 வயசு. வாட்டர் ஆடு சட்டர் தான் நம்ம போன மீட்டிங்கில் கேட்டாங்க. அக்ரிகல்ச்சர் நீலமலை சார் கேட்டாங்க சட்டரை ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு போல் டிஸ்ட்ரிபியூஷன் டாப் லெவலில் தண்ணி ஏறிச்சுங்க. அப்போ வந்து பாட்டம் லெவலில் இருந்தது. சட்டர் மட்டும் உள்ள டெப்த்தில் போய் ரீப்ளேஸ் பண்ண முடியல. அரைச்சிட்டோம். ப்ளக் அண்ட் ப்ளக் ஆடு பண்ணுவோம். டாப் லெவலில் வெயிட் பண்ணுறோம். ப்ளக் அண்ட் ப்ளக் ஒரு ஷிஃப்ட் வந்து தண்ணி இது 2 கணக்க முடியும். இது பூரா அந்த பெரியார்லேருந்து ஒரு இன்ச்சு மேடம் அதில் அந்த சர்ஃபஸ் அதுக்குள்ள இது வந்து இதோட முடிஞ்சிருது. இது ஃபுல்லாக தண்ணி ஏறி நின்றது. இது ஃபுல்லாக ஏறி நிற்கவும் இவங்க இது விடாததுனால இது ஃபுல்லாக ஏறி நிற்கவும் நான் இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டேன். அம்மா கரையே கிடையாது, கால்வா கரையாது. இது ஃபுல்லாக இதை வந்து தண்ணியை பூரா வச்சு இது ஃபுல்லாக விட்டுட்டாங்க. பூரா எக்ரோஜ் ஃபுல்லாக எடுத்து போகிறாங்க. திடீர்னு ரோட்டில் வலிச்சாலோ ஒரு கான்டாக்ட்னாலோ வரும். இப்போ நிறைய இருக்குது. கரெக்டாக ஒரு பாசோடி டேங்க்லேருந்து இருக்குது. கனார் கவர்மெண்ட் இது எல்லாமே இந்த அடுத்த ரிவருக்கு போகிற அவுட்லெட்டில் பூரா கணக்கு முடியாது கொட்டுறது கடப்புறத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து உங்களோட கோரிக்கைகளை கேட்டறிஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஊரில் நடந்துட்டு இருக்கிற வளர்ச்சி திட்ட பணிகளை வந்து பார்வையிட்டு அதில் ஏதாவது மேம்படுத்தல் வேணுமா, இல்லை புதுசாக ஏதாவது ஒர்க் எடுக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக இந்த திட்டமானது செயல்படுத்தி வந்துருக்கோம். இந்த நவம்பர் மாதத்தில் நம்ம திருப்போணம் தாலூக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளாக அரசு அலுவலர்கள் வந்து இப்போ அதன் அடிப்படையில் நானும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். நான் தான் 2வது முறையாக பார்க்க முடியும். அன்றைக்கி ஒரு நாள் தனிப்பட்ட முறையிலையும் உங்களை வந்து பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் எங்கள் ஊருக்கு கலெக்டர் வராங்க அப்படின்ட்டு. அப்போ இப்போ செகண்ட் டைம் வந்துட்டோம். அன்றைக்கி நீங்கள் வரும்போது தையல் பயிற்சியெல்லாம் வேணும்னு சொன்னீங்க. அதை நான் கேட்டேன். அப்போது இப்போ விவசாய காலமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இல்லை, இந்த மழை காலம் முடிச்ச பிறகு தையல் பயிற்சி வந்து செஞ்சு கொடுத்துருவோம், ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். பயிற்சி முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு உங்களுக்கு வந்து தையல் இயந்திரங்களுக்கும் நீங்கள் விண்ணப்பங்கள் கொடுத்து அதுவும் வந்து வாங்கிக்கலாம். யார் யார் வந்து பயிற்சி ஏற்கனவே எடுத்துருக்கீங்களோ அவங்களுமே விண்ணப்பங்கள் கொடுத்தோம்னா ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க ஒரு வேலை. ஸோ அவங்களுக்குமே வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு பெற்று அந்த தையல் மிஷின்ஸ் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு செஞ்சு. மற்றபடி நீங்கள் என்னென்ன தொழில்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் இனியும் மேம்படுத்துறதுக்கு இருக்குது. அதான் கேட்டார் சொன்னாங்க ஆடு மாடெல்லாம் நிறைய வளர்க்குறாங்க அப்படின்னு. இப்போ ஆடு மாடு வளர்க்குறதுல தாட்கோ டிபார்ட்மெண்ட் மூலமாக அதே போல் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து
வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மாட்டுக்கூட்டுக்கு கட்டி கொடுக்க முடியும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் வரும். எல்லாருக்கும் ஒரே வருஷம் கட்டி வந்தா இருக்கு. இல்ல. எப்படி எப்போ மேனேஜ் பண்ணீங்க? கடனை வாங்கிட்டேன். கடன் வாங்கிருக்கீங்க? யார்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்க? எங்கள் ஆளுகளுக்கு. சரி சரி. வட்டி இல்லாம கடன் கொடுத்துருக்காங்களா இல்லை வட்டி கட்டணுமா? அம்மா வட்டியுமே கட்டணும் பாதி. அப்படியா? அப்போ நீங்க லோனே எடுத்துருக்கலாம் இல்லையா? லோன் எடுக்கிறதுல என்ஜாய் வேலை ஓரளவுக்கு பணம் போட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன இது பண்ணியிருக்கீங்க? போர் போட்டிருக்கீங்க. போர் போட்டிருக்கீங்க. கரண்ட் வந்து அவங்க ஃபார்ம் எத்தனை பேர் இருக்கீங்க? 8 ஃபார்மர்ஸ். 8 ஃபார்மர்ஸ்ல இவங்க 2 பேர். அப்புறம் மற்றவங்க இவங்க பிரதர் ஒருத்தர். ஓகே. அவர் பண்ணிட்டு அடுத்து ஒரு மழை முடிச்சுட்டு வரேன். மீன் ஒரு எத்தனை உற்பத்தி எடுத்துருக்கீங்கன்னு தெரியல. எடுக்கிறாங்க. அப்போ ஒரு வாரம் ஒரு ஈடு இருக்காங்க. இப்போ சரியில்லை வளர்ச்சி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை அப்புறம் இன்ஜுரிஸில் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கேன் மேடம். அதை வந்து ஒரு வேறு சோலார் கொடுத்துருக்காங்க. சோலார் கொடுத்தாங்க மேடம். தனியாக இதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் பில் போட்டுருங்க. ஆமாம். அட்வான்ஸ் எவ்வளோ அது? 600. 600 எத்தனை மூட்டை இருக்கணும்? 600 ஏயுஜி 50 650 650. எத்தனை மூட்டை வரணும்? 13 மூட்டை இருக்கா? 1000 காசு 1000 இருக்குது. ரைஸ் கார் 888. ஆனால் 1000 கார் வந்து நீங்கள் இது ஓஎஃப்டி கார்டு 27. ஆனால் நீங்கள் பருப்பு வந்து சீட்டு நிறைய இருக்கு. இது ரேட்டு வந்து அட்வான்ஸோட இருந்துச்சு. இந்த பருப்பு இப்போ ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வந்து பெட்டராக இருக்குது. லேண்ட் வந்து அவங்களுடைய இல்லை, வேற கட்டாமல் இருக்கிறவங்க இல்லை. அந்த மாதிரி கேசஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஒரு லோனு வயல் தான் இருக்கும். இல்லைனாலும் நம்ம வந்து கொடுக்கணும். இல்லை கிளியராக சொல்லுங்கள். உழவடை இவ்வளோதான் ரைஸ் கம்மியாக இருக்கா? 90 கிலோ. இது 99 கிலோவா? ஸோ எவ்வளோ இருக்குது இப்போ? சரி, இப்போ எத்தனை மூட்டை இருக்கணும்? இன்டென்சிவாக கடையாளிகள் ஏற்படணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மாதத்தில் ஒரு நாள் தேர்வு செஞ்சு அன்றைய காலையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எல்லா துறை சார்ந்த மாவட்ட அளவில் உள்ள அரசு அலுவலர்களும் நார்மலி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கலெக்டர் இன்ஸ்பெக்ஷன் வந்தால் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒரே ஊருக்கு போவாங்க. இது அப்படி இல்லாமல் கலெக்டர் போகக்கூடிய ஊர்கள் வேறு, மற்ற துறை சார்ந்த அலுவலர்கள் போகக்கூடிய ஊர்கள் வேறு. ஸோ எல்லாரும் வேறு வேறு ஊர்களில் போய் பார்த்து ஓரளவுக்கு ஒவ்வொரு வட்டத்திலையும் உள்ள அனைத்து கிராம பகுதிகளையும் கவர் பண்ணுற மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து ஊர்களாக போய் கலையாய்வு செய்யறாங்க. கலையாய்வின் போது ஒரு சில பகுதிகளில் மக்கள் அங்கேயும் வந்து மனுக்கள் இந்த அலுவலகம் கொடுக்குறாங்க. அந்த மனுக்கள் மற்றும் அங்கே போகும்போது பொதுமக்கள் வந்து அவங்களோட குறைகள் சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு என்னென்ன தேவை, அடிப்படை வசதிகள் என்ன வேணும் அப்படின்றத பற்றியும் சொன்னாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வருஷம் வரக்கூடிய
திட்டங்கள்ல அந்த பணிகளை செய்வதற்காக திட்டங்களை வேண்டி மக்களோட கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்காக உள்ள முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கோம். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வட்டமாக கவர் பண்ணி 9 வட்டங்களில் இப்போ 7 வட்டங்கள் முடிச்சிருக்கோம். திருப்போணம் 8வது வட்டமாக இன்றைய தினம் இந்த முகாம் நடைபெற்றிருக்கு. சமூகி 8 ஜெகநாதன் திருமண உதவித்தொகை 9 சுப்பிரமணியம் கல்வி உதவித்தொகை 24 முனுசாமி 25 ராமதாஸ் ஜிஆர் மனாந்தன் மயானி 35 சக்கைமூர்த்தி 33 பிரசாத் 35 மணிகண்டன் இன்னைக்கு ஸ்கூல் போலையில என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஃபுல்லா? என்ன விளையாடுறீங்க? நைட்டுக்கா? இங்கிலீஷ் பேப்பர் என்னடா சத்தமா சொல்றாங்க? அங்க இருக்கடா ஸ்டாண்ட்ல படிக்க அது என்ன பேப்பர்? டேய் தமிழ் இங்கிலீஷ்ல சொல்றா.
அந்த அளவுக்கு மழை இல்லை.